ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் இந்த க்ரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஒர்க் பண்ணுற ஒரு அந்த எப்படி சொல்கிறது, அந்த எண்ணமே மைண்டில் இருந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவரை பார்க்குறப்போ திருப்பியும் நான் பேசலான்ட்டு ட்ரை பண்ண போனேன். கேன்டீனில் இருந்தார் மறுநாள். சரி, இன்றைக்கி அவர்கிட்ட அதை பற்றி கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். டக்குன்னு என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி டக்குன்னு எழுந்திரிச்சு போயிட்டார். அப்புறம் நான் எனக்கு கொஞ்சம் கோவமாயிடுச்சு. சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்க சொன்னோன்னே அவருக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் வேர்க்க ஆரம்பிச்சிட்டு, முகம்லாம் வேர்க்க ஆரம்பித்தோன்னே, ஏன் சார் இப்படி பதட்டப்படுறீங்க, என்ன விஷயம், உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணுமே தனியாக அப்படிங்கிறோன்னே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே பொறுமையாக கேட்டார். இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஆஃபீஸ் முடிஞ்சோடனே பக்கத்தில் இங்கே ஒரு கேன்டீன் இருக்குல்ல, அங்கே வந்துடுங்க, அந்த ஷாப்புக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4:30 போலவே அன்றைக்கி ஆஃபீஸ் ஃபுல்லாக எல்லாருமே முடிச்சிட்டாங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கனால மறுநாள் ஷிஃப்ட்டுக்கு ஆளுங்க வர்றதுனால 4:30க்கே முடிச்சிட்டாங்க. 6 மணிக்கு மேலே அடுத்த ஷிஃப்ட் இதாகணுங்கிறதுனால சரின்னு வெளியில் அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வெயிட் பண்ணால் ஆள் வரவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தார். வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்டார். இல்லை, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். அது எனக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் இருக்குது. அதை கேட்காமையும் என்னால் இருக்க முடியல. ஏன்னா மனசுக்குள்ளே நிறைய குழப்பமாக போயிட்டுருக்கு. அதனால உங்ககிட்ட கேட்டாகணுங்கிறதுனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னோடனே, என்ன விஷயம் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏதாச்சும் ஒர்க் பற்றினா நீங்கள் அங்கேயே கேட்டிருக்கலாமே அப்படின்னாரு. இல்லை, ஒர்க் பற்றியாக இருந்தால் நான் அங்கேயே கேட்டிருப்பேன். இது பர்சனலாக பேசுகிறது, அதனால தான் நான் கேட்கல அப்படின்னோடனே, உங்கள் கேபினில் நான் க்ரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். சந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மை லைஃப்லாம் எழுதி நிறைய க்ரீட்டிங் கார்ட்ஸ், ஒரு 6-7 க்ரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் நேற்று பார்த்தேன். நீங்கள் தவறாக நினச்சிக்கலன்னா அந்த சந்தியா நான் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அவர் ஒரு மாதிரி அப்படியே எப்படி சொல்கிறது, தயக்கமாயிட்டார். சரி, இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள்லாம் கிடையாது மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஆனால் ஒரு மாதிரி அமைதியாகவே இருந்தார். அமைதியாக இருந்துட்டு, என்ன சார் சொல்கிறீங்க, என்ன விஷயம், இல்லை தானே, அதெல்லாம் நான் இல்லை தானே, வேறு யாரோ தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை இல்லை, நீங்கள் தான், உங்களை தான் நான் 1 இயராகவே லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஸ்கூல் படிக்கிறப்போ நான் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் படித்த ஸ்கூலுக்கும் நீங்கள் இருந்த ஏரியா முன்னாடி வாடகைக்கு இருந்தீங்கள்ல, அப்போ உங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் தான் நாங்கள் மாடியில் இருந்தோம். ஆனால் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா என்னென்னு தெரியாது. நான் உங்களை எப்போதும் ஸ்கூல் போகிறப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். அதுக்கப்புறம் காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் நீங்கள் அந்த வீட்டில் இருந்தீங்க. அதுக்கப்புறமும் உங்களை பார்க்குறது, அதுக்கப்புறம் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நானும் ஒர்க் பண்ண போயிட்டேன் வேறு இதில். இருந்தாலும் எனக்கு உங்களோட ஞாபகம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய கம்பெனி ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் உங்களை பார்ப்பேன் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போது 1 இயராக நான் ஒர்க் பண்ணாலுமே எனக்கு வேறு கம்பெனிலலாம் இன்னும் சேலரிக்கே என்னை கூப்பிட்றாங்க. ஆனால் நான் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ரீசனுக்காகவே நான் போகாமல் மேனேஜர் சார் கூட போன வாரம் கூட கூப்பிட்டு பேசினார். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சார் ஃபாரினில் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் நான் உங்களுக்காக டெய்லி பார்க்க முடியாது, அப்புறம் உங்களை மிஸ் பண்ணிடுவனோ என்னமோங்கிற மாதிரியான ஒரு பயத்துலேயே நான் அதை நான் இது பண்ணலை, அவாய்ட் பண்ணிட்டேன் அந்த ஜாப் அப்படின்னோடனே, நீங்கள் ஏன் இப்படிலாம் இருக்கிறீங்க, எனக்கு இந்த ஒரு 1 இயராக நீங்கள் இந்த விஷயத்த எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னோடனே, இல்லை நான் சொல்கிறதுக்கெலாம் நிறைய டைம் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் நான் விசாரித்த வரைக்குமே உங்கள் அம்மா அப்பா பார்க்குற பையனை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. லவ்வுங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்கள் அம்மா அப்பா செலக்ட் பண்ணுறவங்க தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்கள போயிட்டு நான் எப்படி என் மனசில் இருக்கிறத சொல்லி நீங்கள் வேலையை விட்டு நின்றுட்டு வேறு ஏதாச்சும் இது பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த ஒரு பயத்தில் தான் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னோடனே, சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். உடனே எனக்கு ஒன்றுமே பதில் சொல்ல புரியலை. சரி ஓகே அப்படின்னு சொல்ல முடியலை. இல்லை, நான் இதுக்கு யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்கேருந்து நான் அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். கிளம்புனதுக்கப்புறம் 2-3 நாள் கழித்து அம்மாக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன்.
அம்மா என்கிட்ட எதாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறவங்க தான். அதனால் அம்மாக்கிட்ட இந்த விஷயத்த நான் சொன்னேன். அவங்களும் உடனே வந்து அந்த பையன் எப்படி இருப்பார், என்ன ஏது, ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்ல நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 1 வீக் கழித்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து பேசுகிறீங்களா நீங்கள் வந்து அப்படின்னோடனே சரின்னாரு. அவருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேரையுமே அழைச்சிட்டு வந்தார். அவருக்கு ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும், அவங்களையும் மேரேஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்க, ஃபாரினில் இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்திருந்தாங்க பேசுகிறதுக்கு. அப்போ அப்பா எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க. அப்போ பேசுகிறப்போ வந்து இது மாதிரி வந்து நாங்கள் 2 பேரும் லவ்வெல்லாம் பண்ணலை, எனக்கு அவங்கள பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் மேற்கொண்டு வந்து இது மேரேஜில் நம்ம கொண்டுட்டு போகணுங்கிறனால தான் நான் வந்து அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசிட்டேன். உங்கள் 2 ஃபேமிலி நீங்கள் முடிவெடுக்கிறது தான். எனக்கு வந்து ரொம்ப வந்து சந்தியாவை ரொம்ப பிடிக்கும். அவங்கள வந்து நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலேயே லவ் பண்ணிகிட்ருக்கேன் ஒன் சைடாக அப்படிங்கலாம். நல்ல சேலரி வாங்குகிறேன், எனக்கு சொந்தமாக வீடு இருக்குது, அதுக்கப்புறம் அப்பாவும் பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து எனக்கு உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மாவுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க பேசுகிற விதம், அவங்க அம்மா அப்பாவும் நல்ல ஒரு நல்ல டைப்பாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சம்மதமாக தான் இருந்துச்சு, அவங்க முகத்தை பார்க்குறப்பே தெரியும். அதுக்கப்புறம் வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணட்டும், ஏன்னா கொஞ்சம் எஜுகேஷன் லோன்லாம் வாங்கியிருக்கோம், அதனால் வந்து 1 இயர் ஒர்க் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒர்க் பண்ணுறபடி பண்ணட்டும், அதை பற்றி நான் வந்து எதுவும் சொல்ல விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க.